பாபு மாமாவின் ஒரு குட்டி கதை. ஹாய் சலாம்ஸ், வெல்கம் டு ஒரு குட்டி கதை. நான் உங்க பாபு மாமா. நேற்றுக்கு குட்டி பசங்க எபிசோட்ல எல்லாரும் கலக்கிட்டீங்க போங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நல்லொழுக்க கதைகள் சொல்லி அசத்திட்டீங்க. அதுலயும் ஒரு 3 வயசு குட்டி பாப்பா ஒன்று பேசிச்சு பாருங்க. அடடா, 3 வயசுலாம் நாங்கெல்லாம் பேசினோமா அப்படிங்கிறதே தெரியல. இந்த பாப்பா கதையே சொல்லுது. அப்புறம் ஒரு அக்கா தங்கச்சி பாப்பாங்க, அவங்க மாறி மாறி பேசிக்கிறாங்க. கதை சொல்ற மாதிரியே லைவ்லியா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பையன் திருக்குறள்ல மேற்கோள் காட்டி அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே விஷ் சொன்னான். சில பேர் சொந்தமா கவிதைகள்லாம் சொன்னாங்க. சில பேர் பாட்டுலாம் பாடினாங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்ஸ். நல்லா சூப்பர் ஹிட் ஆகிட்டீங்க. நம்ம குட்டி பசங்க எபிசோட் பார்ட் 3. ஓகேவா? இன்னியோட நல்லொழுக்க கதை என்னன்னாக்க, அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்னன்னாக்க, ஒழுக்கமான செயல்களை செய்யறது. அதுதான் அறம்னு அர்த்தம். அந்த ஒழுக்கமான செயல்களை, நல்ல செயல்களை விரும்பி செய்யணும். அறம் செய்ய விரும்பு அப்படின்னா விரும்பி செய்யணும்னு அர்த்தம். நல்ல விஷயங்களை, ஒழுக்கமான விஷயங்களை விரும்பி செய்யணும்னு அர்த்தம். ஓகேவா? கதைக்குள்ள போலாம். நம்ம புத்தூர்ல புகழேந்தின்னு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார். தமிழ் ஆசிரியர், டீச்சர். ஓகேவா? அவருக்கு தமிழ் மேல ஒரு அலாதி பற்று. அந்த பற்று எதனால வந்ததுனாக்க, ரெண்டு பேர்னால. அதாவது ஒருத்தர் திருவள்ளுவர், திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர். ஓகேவா? ரெண்டாவது ஔவையார் பாட்டி. திருவள்ளுவர் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஔவையார் பாட்டி யாரு? ஔவையார் பாட்டிங்கிறவங்க சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் பாட்டி. அவங்க தமிழுக்காக பல தொன்று ஆற்றிருக்காங்க, பல நூல்கள் எழுதியிருக்காங்க. லைக் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இனியவை 40, இன்னா 40, இந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள், நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்கள். எஸ்பெஷலி குட்டி பசங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய, நல்ல ஒழுக்கமான விஷயங்களை சொல்லக்கூடிய செய்யுள் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதனால நம்ம புகழேந்தி தமிழ் வாத்தியார் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தன்னோட வீட்டுக்கே ஔவை இல்லம்னு பேர் வச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே. இப்போ அந்த ஔவை இல்லத்துல இருக்கிற புகழேந்தி இருக்காரு. அவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் பாலா, குட்டி பையன். அவனுக்கு அக்கா லக்ஷ்மி. 2 பசங்க. 2 பேரும் ரொம்ப சமத்துலையும் சமத்து, ரொம்ப சமத்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலம்பரை தூங்கி ஏழியராகவே எழுந்துருவாங்க. எழுந்துண்டு காலம்பரை இறை வணக்கம் சொல்லிட்டு, அப்புறம் பல்லு தேய்ச்சி, அவங்களே குளிச்சு, அவங்களே தலை வரைண்டு, அதுக்கப்புறமா அப்பா அம்மாக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு, எவ்வளோ பண்பான விஷயம் பாருங்க. அப்புறம் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதையும் படிச்சுட்டு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏழியராகவே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. ஓகேவா? அது மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க 2 பேரும், பாலாவும் லக்ஷ்மியும், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு, அம்மா நான் போயிட்டுறேன், அப்பா நான் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்போ லக்ஷ்மியோட அம்மா சொல்றாங்க, லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போற வழியில பெருமாள் கோவில் இருக்கே, இன்னைக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன்னு குருக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால இந்த பால் பாக்கெட்டை போற வழியில கொடுத்துட்டு போயிரியா கோவில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பால் பாக்கெட் கொடுக்குறாங்க. உடனே லக்ஷ்மியும் ஓகேம்மா நாங்கள் கொடுத்துட்றோம். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, பார்த்து ஜாக்கிரதையா ரோடுக்கு ஓரமாக போங்க. ரோடு கிராஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடும் பார்த்து வண்டி வராதப்ப நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேப்பா, நாங்கள் அதே மாதிரியே பண்ணுறோம்ப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அப்படியே ரோடு ஓரமாகவே பிளாட்ஃபார்ம்லேயே நடந்து போகிறாங்க ஸ்கூலுக்கு. போய் பக்கத்து தெரு போகும்போது, பக்கத்து தெருவில் மகேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இவங்க ஸ்கூலு, இவங்க கிளாஸ் தான். எந்த ஸ்கூலு? திருவள்ளுவர் ஸ்கூலு. இதே கிளாஸ் தான், 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். ஓகேவா? அந்த பையனையும் போகிற வழியில் கூப்பிட்டு போயிடலாமேன்ட்டு அவங்க வீட்டு வாசலில் நின்று, மகேஷோட வீட்டு வாசலில் நின்று டக் 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 தட்டுறாங்க. உடனே அவங்க அம்மா கதவு திறக்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, மகேஷும் கிளம்பியிருந்தானா ஸ்கூலுக்கு, அப்படியே கூப்பிட்டு போயிடலாமேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மகேஷா, அவன் இப்போதாம்மா தூங்கி எழுந்தான், இனிமே அவன் குளிச்சு சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு போட்டு கிளம்பி அவன் வழக்கம் போல் லேட்டாக தான் வருவான், நீங்கள் போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. உடனே இவங்களும் ஓகே ஆண்டி வரோம் பாய்ன்னு சொல்லிட்டு ஓரமாக நடந்து போகிறாங்க. 2 பேரும் கைக்கு வந்துட்டு. உடனே அந்த மகேஷோட அம்மாவுக்கு ரொம்ப அவங்கள பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆஹா, பிள்ளைங்கன்னா இப்படி தானே இருக்கணும், எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, எவ்வளோ அன்பாக கரிசனமாக தன் கூட படிக்கிற பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுன்ட்டு எவ்வளோ அழகாக விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கணும் இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க மகேஷை கலப்புறதுக்கு. ஓகேவா? இவங்க ரோடு ஓரமாகவே நடந்து போனால், அங்கே பார்த்தா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒரு குருடர், ஒரு வயசானவர் வேற, கையில் கைத்தடி வச்சுட்டு ஒரே டிராஃபிக் சத்தம், காரும் பஸ்ஸும் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அதனால டிங் 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 பாம் சத்தம் கேட்டு இருக்கா. அவரால் ரோடு கிராஸ் பண்ணவே முடியல, ஓரமாக நின்றுட்டே இருக்காங்க. இதை பார்த்த பாலாவும் லக்ஷ்மியும் உடனே ஒரு ஐடியா பண்ணாங்க. ஓஹோ, இவர் கஷ்டப்படுறாரு, இவருக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவரோட கையை பிடிச்சிக்கிட்டாங்க. கையை பிடிச்சிட்டு, தாத்தா நாங்கள் உங்களை ரோடு கிராஸ் பண்ண வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக பாருங்கள், பச்சை லைட் இருக்கும்போது கிராஸ் பண்ணல,
ஆரஞ்சு லைட் இருக்கும்போது கிராஸ் பண்ணல, ரெட் லைட் வந்து அந்த சிக்னலில் ரெட் லைட் வந்த உடனே வண்டியெல்லாம் நின்ன உடனே ஸ்டாப் ஆன உடனே ஜீப்ரா கிராசிங், அதாவது கிராஸ் பண்ணுறவங்க பாதசாரிகள் நடந்து வரவங்க அந்த கிராஸ் பண்ணுறதுக்காக போட்ட ஜீப்ரா கிராசிங் வழியாக அந்த பெரியவரை கிராஸ் பண்ணி விட்டுட்டு இவங்க திருப்பியும் வந்து ஸ்கூலுக்கு நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அந்த பெருமாள் கோயிலும் வந்தது. எந்த பெருமாள் கோயில்? இந்த அபிஷேகத்துக்கு அம்மா பால் கொடுத்து அனுப்பிச்சாங்களா, அந்த பெருமாள் கோயிலும் வந்தது. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா கோவில் வாசலில் ஒரு பிச்சைக்காரி ஊற்றி நின்று இருந்தா. கண்ணுலாம் உள்ளே போய் அப்படியே சோர்வா, அம்மா யாராவது பிச்சை போடுங்களேன், அம்மா யாராவது பிச்சை போடுங்களேன்னு கேட்டுட்டு இருந்தா. பார்த்தா அவளோட கையில் ஒரு குட்டி பாப்பா ஒன்று தொங்கிட்டு இருக்கு அவரோட முந்தானையில். அந்த குட்டி பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. உடனே இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய பார்த்து பாவமா அப்படியே வராங்களா. உடனே அந்த பிச்சைக்காரி கேட்குறா லக்ஷ்மியை பார்த்து, ஏம்மா கையில் பாக்கெட் பால் வச்சிருக்கேம்மா, எனக்கு கொஞ்சோண்டு கொடுமா, இந்த பாப்பா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, அதாம்மா அழுதுகிட்டு இருக்குன்னு. லக்ஷ்மிக்கு அப்படியே மனசு உருகி போயிடுது. அவர் ரொம்ப நல்ல கேரக்டர், ஒழுக்கமான பொண்ணு, அவள் அப்பா சொல்கிற வழியில் நடக்கிறவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணும் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதனால உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஃபுல் பாக்கெட் பாலையும் அவள்கிட்ட கொடுத்து, நீங்களும் சாப்பிட்டு குழந்தைக்கும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்தவொடனே அவர் தம்பி இருக்கானே பாலா, அவனுக்கு வந்து லைட்டாக இது டர் ஆகிடுது. என்னக்கா ஃபுல் பாலையும் தூக்கி கொடுத்துட்டா, கோயிலில் பெருமாளுக்கு அபிஷேகத்துக்காக கொடுத்தாங்களேன்னு. லக்ஷ்மி சொல்கிறா, இல்லை தம்பி, தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற சின்ன உதவி நம்ம கடவுளுக்கே பண்ணுற மாதிரி, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அப்பா கண்டிப்பாக நம்மளை கோச்சிக்க மாட்டாங்க, நம்ம அம்மாவும் கோச்சிக்க மாட்டாங்க, வா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. சாயங்காலம் ஆறுது. அவங்க அம்மா அப்படியே கையை பிடிச்சி நிற்கிறாங்க. என்ன அபிஷேகத்துக்கு பால் கொடுத்தா கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலையாமே, என்னதான் பண்ணா அந்த பாலை வந்த உடனே கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கடிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே 2 பசங்களும் ஸ்கூலை முடிச்சு வீட்டுக்குள்ள வந்து, அப்பா அம்மா நாங்கள் வந்துட்டோன்னு வராங்க. உடனே அவங்க லக்ஷ்மியோட அம்மா கேட்குறாங்க, என்ன லக்ஷ்மி கோவிலில் பாலை கொடுக்காம என்ன பண்ணீங்க பாலை அப்படின்னு. இப்போ நடந்து எல்லாத்தையும் சொல்கிறான். நாங்களும் கோவிலில் கொடுக்குறதுக்கு தாம போனோம். அப்போது அவங்க வாசலில் ரொம்ப பசியில் வாடுற ஒரு குழந்தை அவங்க அம்மாவும் பார்த்தோம். அந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுமா, பார்க்கவே பாவமாக இருந்ததுமா, அதனால் குழந்தைக்கு யூஸ் ஆகுமே, குழந்தை அழுகை நிறுத்தணும், அதுக்கு பசியாக இருந்ததே, வயிறு ரொம்பணுமேங்கிறதுக்காக நாங்கள் கொடுத்துட்டோமா, தப்பாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இதை கேட்டவுடனே அவங்க அப்பா அம்மாவும் 2 பசங்களையும் கட்டி பிடிச்சிட்டாங்க. கண்ணுங்களா, நீங்கள் டைம்லி ஹெல்ப் யாருக்கு பண்ணாலும் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை நான் நம்ம ஏற்கனவே பார்த்த பாருங்க, காலத்தால் செய்த நன்றி சின்ன விஷயமா இருந்தாலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னு போன ஒரு கதையில் பார்த்தோம், ஒரு டாக்டர் கதையில், மகேஷ் டாக்டர். அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப் கடவுளுக்கே பண்ண மாதிரி, இதை ரொம்ப 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 நல்ல விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருந்தாங்க. உடனே தம்பியும் சொல்கிறான், யார் நம்ம பாலா, நாங்கள் கண்ணு தெரியாத ஒருத்தர் கூட ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணோமான்னா. உடனே ஆஹா என் பசங்க 2 தங்க கட்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப புகழ்ந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அவங்க 2 பேரும். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், கோவிலில் சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறாங்க பாருங்க, அந்த பிரசாதத்தை அன்னதானம்னு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வர்றவங்க எல்லாருக்கும் கொடுக்காங்க. யார் என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க. பசியாக இருக்கிறவங்க கோவிலுக்கு வர எல்லாருக்கும் அந்த அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னதானம், தானத்துள் சிறந்தது அன்னதானம். அடுத்தவங்களோட பசியை ஆத்துறது ஒரு நல்ல அறம் சார்ந்த விஷயம். ஸோ அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னார்ல, அந்த அறம் செய்கிற விரும்பின பசங்களை பற்றி தான் இப்போ பார்த்தோம். அதே மாதிரி நீங்களும் அறம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யணும், அதாவது ஒழுக்கமான விஷயங்களை செய்யணும். இதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து கற்றுக்கிட்ட பாடம். ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னாக்க, ரோட்ல சிக்னல் இருக்கு, அந்த சிக்னல் 3 லைட் எரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய சிக்னல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. சிகப்பு லைட்டு, ஆரஞ்சு ஆர் மஞ்சள் லைட்டு, பச்சை லைட்டு. ஓகேவா? இந்த 3 லைட்டும் எதை டினோட் பண்ணுது? சிகப்பு எதை, மஞ்சள் எதை, அண்ட் பச்சை இந்த விஷயங்களை டினோட் பண்ணுது. உங்களுக்கே தெரியும்னா அதை உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலனாக்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சொன்னா கேட்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு புது நல்லொழுக்க கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை சலாம்.